மயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. இப்போ முதலாவதாக நம்ம மேஷ ராசிக்கு பாத்திரலாம். மேஷ ராசிக்கு இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கறது எப்படி இருக்கும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் என்னுடைய அனுபவத்துல சொல்லுவேன். அதாவது சனியினுடைய தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. வேண்டுதல் வேண்டாமை இல்லாம, உயர்வு தாழ்வு இல்லாம, ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் நவ கிரகங்களையே நகர்த்தி விடக்கூடிய சக்தி மிக்கவன் தான் சனி பகவான். அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியாகட்டாலும் சரி, வக்ர நிவர்த்தி ஆனாலும் பாத்தீங்கன்னா உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றது. அறிவு இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் இருந்தும் ஒரு காலகட்டத்துல நமக்கு இல்லாம போயிடுதுங்க. அந்த வகையில மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாயினும் பெண்களாயினும் அரசியலாயினும் ஆண்மையாயினும் எந்த துறையானாலும் அவங்களுக்கு நான் பொதுவாகவே சொல்ல போறேன். நான் முன்னாடியே சொன்னேன், இது பொது பலன் தான். தனிப்பட்ட முறையில மேஷராசியில் இருப்பவர்களும் என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் கண்டிப்பா தெளிவா சொல்றேன். அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப வக்ர நிலையில் இருக்கின்றார். அந்த வக்ர நிலை 7 சனியில அவர் விரய சனியாக இருக்கின்றார். சனியை பாத்தீங்கன்னா 6, 9ஆம் வீட்டை பார்க்கின்றார். விரய சனின்னா என்ன அப்படின்னா 2 விதத்துல வரும். உடல் ரீதியா மன ரீதியா வரும். மன ரீதியா தவறான பாதையை நோக்கி செல்லுதல், தவறான மனிதர்களுடைய தொடர்பு, அதன் காரணமாக யோகக்காரர்கள் தரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தைகள் இத்தனையும் இருந்தும் அதுல ஒரு தடுமாற்றத்தை தந்து விடுவார். விலைக்கேற்ற விளைவை தருவார். என்றோ செய்த தவறுக்கு, என்றோ செய்த பழிபாவங்களை அனுபவிக்கின்ற சூழ்நிலையை சனி பகவான் தந்து விடுவார். ஒரே ஒரு வரி சொல்றேனே, இவனை மாதிரி கொடுக்கிறவன் கிடையாது, இவனை மாதிரி கெடுக்கிறவன் சொல்ல மாட்டேன், இவனை மாதிரி தடுக்கிறவன் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நன்மைகளை தடுத்து விடுவார். ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல கணவன், நல்ல குடும்பம் இருந்தாலும் கூட அதுல ஒரு தடுமாற்றமான ஒரு நிலையை தந்து விடுவார். என்று செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையை தருவார். அந்த வகையில பார்க்கும்போது மேஷராசியில விரய சனியாக இருந்து மருத்துவ ரீதியா உடல் ரீதியா பாதிக்கப்பட்டாங்க. கவலைப்படாதீங்க, ஒரு அருமையான நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலைதான் இப்ப அவர் லாப சனியாக வருகின்றார். அது மட்டும் கிடையாது, குரு பகவானும் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். மிதுனத்திலிருந்து ஒரு கடகத்தை நோக்கி வருகின்றார். அருமையான ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையை தந்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல சோனி பிரசனம் சொன்னேன் அல்லவா, எவ்வாறு இருக்கும் என்பதையும் சரியா கணிக்கிறேன். மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரே, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர கதியில் இருந்து கடுமையான ஒரு பாதிப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மருத்துவம் சார்ந்த நிறைய செலவுகளை சந்தித்தீர்கள். இனி கவலை வேண்டாம், படிப்படியாக அந்த ஒரு நிலை மாறி ஒரு நிம்மதியான ஒரு நிலை, எதையுமே ஒரு போராட்டமான ஒரு வாழ்வை சந்தித்தவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியான சந்தோஷமான நிலையை தரப்போகின்றார். அதே நேரத்துல அனுபவம் தானே, தொட்டால் சுடும் நெருப்பு, நான் தொட்டுதான் பார்ப்பேங்கிறவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த அனுபவ படத்தை ஒரு குரு நிலையில் இருந்து, ஒரு ஆசிரியர் நிலையில் இருந்து இந்த சனி வக்ர காலத்துல அவர் நடத்தி தந்து விட்டார். இனி எதிர்காலம் ஒரு அற்புதமாக அமையும், நிம்மதி வரும், சுப நிகழ்வுகள் நடக்க தொடங்கும். கவலை இல்லாத ஒரு வாழ்வு, யாரு நண்பன் யாரு பகைவன் என்று புரிந்து கொள்ளாத ஒரு காலகட்டம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் சோழி பிரசனம். இனி உங்க வாழ்க்கையில அற்புதமான ஒரு நிலை, கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து விட்டு எதிர்கால நன்மையை நோக்கி நடக்கின்ற, பயம் இல்லாமல் நிலை நடக்கின்ற அருமையான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். இப்போ நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு அவங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், எது அவங்களுக்கு ரொம்ப நல்ல முறையில சிறப்பா இருக்கும்? நீங்க பாத சனீஸ்வரர் கோயில் கட்டியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த கோயிலுக்கு மேஷராசி நேர்கள் இல்ல மேஷராசிக்காரர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதத்துல அது சிறப்பா அமையும்? அருமையான கேள்வி. அதாவது ஜோதிட சாஸ்திரத்திலையும் சரி, அனுபவ சாஸ்திரத்திலையும் சரி, சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு என்று சொல்வார்கள். அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் கலங்கி நின்ற பொழுது, கண்ணீர் சிந்த பொழுது, யாரும் காப்பாற்றாத ஒரு நிலை வந்த போது என் மனதில் தோன்றிய ஒரு தெய்வ சக்தி தான் சனீஸ்வர பகவான். என்னுடைய அனுபவம் அந்த வகையில பார்க்கும்போது திருத்தணி அருகே பாத சனீஸ்வரர் என்ற ஒரு அற்புதமான ஆலயத்தை இறையருளாலும் குருவர்களாலும் அமைகின்ற ஒரு வாய்ப்பு.
அதுக்கு சேவை செய்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த ஆலயத்தினுடைய சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாருன்னா, அதாவது இடது கையில வில்லம்பு, வலது கையில பாத்தீங்கன்னா சிவலிங்கம். சிவ பக்தனாக சிவ பிரியனாக தான் இருக்காரு. அந்த வகையில சனியுடைய பார்வையின் வேகம் குறைந்து நற்பலன் தரக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பமா இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. இந்த ஆலயத்தில் தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்க கைனாலே, குறிப்பா மேஷராசியில இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா பரணி, கிருத்திகை இவங்கெல்லாம் அவங்க கைனாலே அந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அவர் பாதத்தை பணிவீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை அடையலாம்.